வணக்கம். உங்களுடைய ராசி கடகமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். கடக ராசியின் அதிபதி சந்திர பகவானார். இது இரண்டாவது சர ராசி ஆகும். பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் கடக ராசி ஒரு பெண் ராசி ஆகும். புனர் பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கடக ராசிக்காரர்கள் என்கிறார்கள். இந்த ராசிக்கு ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் ஆகியவை நட்பு ராசி ஆகும். கடக ராசி உடையவர்களுக்கு உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகமாக இருக்கும். நடுத்தர உயரம் கொண்ட இவர்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு திரண்ட அங்க அமைப்புகளுடன் குண்டாக காணப்படுவார்கள். இவர்களுக்கு கூர்மையான மூக்கு, உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும். பேச்சில் உறுதியாக இருந்தாலும் மெல்லிய குரலில்தான் பேசுவார்கள். பார்வையில் ஒரு அழகு இருந்தாலும் நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெற்றிருப்பார்கள். கடக ராசியில் பிறந்தவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் என்றால், உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள். எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்த பின் துயரமில்லை என்ற சொல்லிற்கேற்ப நண்டுபிடி போட்டு செய்து முடிப்பார்கள். இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள். ஜால ராசி என்பதால் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தியும் உண்டு. இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிய முடியாது. தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியையும் செய்வார்கள். இதனால் அடிக்கடி ஏமாந்து போவதும் உண்டு. பிடிவாத குணம் கொண்டவர்கள். என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தாலும் வாக்களித்தவர்களையும் சொன்னதையும் செய்ய மற்றவர்களையும் விடாமல் தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உள்ளவர்கள் என்பதால் இவர்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்பிற்கு ஆளாகி விடுவார்கள். கடகராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கை எப்படி அமையும் என்றால், இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு தான் உழைத்தாலும் கடகராசிக்காரர்கள் ஏதாவது குறை கூறி கொண்டும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டும் இருப்பார்கள். சில நேரங்களில் கொஞ்சி பேசுகிறார்களே என நினைத்தால் அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆரம்ப கால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலும் இல்வாழ்க்கையில் அமைந்தது முதல் உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது. சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதிக பொருட்படுத்தாமல் வாழ்வார்கள். தம் வாழ்நாளில் ஆடம்பர வசதியுடன் சுகபோக வாழ்க்கையை வாழ்வார்கள். குடும்பத்தின் மீதும் அக்கறையுடன் இருப்பார்கள். கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்றால், சுகவாசிகளாகவே வாழ்வதை விரும்புவார்கள். எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள். கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது. இவர் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்பி வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது. பணத்தால் நெருங்கி பழகுபவர்களிடம் கூட பிரச்சனைகள் உண்டாகும். ஆடம்பர செலவிற்கேற்ப பண வரவுகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது இருக்காது. சிறு வயதிலிருந்தே சுயமாக வீடு, மனை, வாசல், வண்டி, வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள். கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது என்பது பிடிக்காத ஓர் விஷயமாக இருக்கும். பெற்றோர் ஏற்படுத்தி விட்டு சென்ற கடனாக இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையும் தன் வாழ்நாட்களிலே அடைத்து விடுவார்கள். சுப காரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்வதும் பொது நல காரியங்களுக்காக செலவு செய்வதும் இவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் என்றால்,
இவர்களுக்கு பெண் குழந்தை யோகமே உண்டு. அப்படி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு இவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சிலர் ஆண் வாரிசுகளாக தத்தெடுத்து வளர்ப்பதும் உண்டு. கடக ராசிக்காரர்களின் தொழில் வளம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கடக ராசிக்காரர்கள் அடிக்கடி தூர தேசங்களுக்கு சென்று பொருளீட்டக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள். கலை, நடிப்பு, ஆராய்ச்சி துறைகளிலும் உணவுப் பொருட்கள் செய்யும் சமையல் கலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். கலைநுட்பமும் வாக்கு சாதுரியமும் சங்கீதமும் இவர்களிடத்தில் அதிகம் குடிகொண்டு இருக்கும். ஓவியம் தீட்டுதல், போலீஸ், இராணுவம் போன்றவற்றிலும் ஒரு சிலருக்கு அரசு வழியில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகமும் உண்டாகும். இவர்கள் லாட்டரி, ரேஸ் போட்டி, பந்தயம் போன்றவற்றில் ஈடுபட்டால் வீண் விரயங்களை சந்திப்பார்கள். கடக ராசிக்காரர்களுக்கு எது சிறந்த உணவாக இருக்கும் என்றால் பால், முட்டை, முட்டைக்கோஸ், கீரை வகைகள், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இதனால் தங்களை தாங்களே நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். கடக ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் எண் 1, 2, 3, 9, 10, 11, 12, 18. அதிர்ஷ்டம் தரும் நிறம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்டம் தரும் கிழமை திங்கள், வியாழன். கடக ராசிக்கு அதிர்ஷ்ட கல் முத்து. கடக ராசிக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. கடக ராசிக்கு அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாச்சலபதி.